வணக்கம், இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கு பசங்களோட விளையாட வந்துட்டோம். சூப்பரான ஒரு இடம். பசங்களோட சைல்ட்னஸ் மைண்டை கூல் பண்றதுக்கு பசங்களோட மாறிடும் சார். இங்க பாருங்க, மேல் பாலம் போட்டா கீழே வர்ற மாதிரி நிறைய விஷயங்கள், டச்சஸ் மேல அப்கிரேட் போற மாதிரி சூப்பரா இருக்கு. அழகா இருக்கு பாருங்க, நேச்சுரல் பிளேஸ். தேங்க்யூ, அப்டேட் பண்றேன். தேங்க்யூ. ட்ரேடிங்ல ஸ்கேல்பிங் பெஸ்டா இல்லையா? இன்ட்ராடே பண்ணலாமா வேண்டாமா? இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் போலாமா வேண்டாமா? குழப்பமாக இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்காக. நல்ல எஜுகேஷன் பீப்புள்ஸ் கூட நிறைய அவங்க ட்ரேடிங் பத்தி நாலேஜ் இல்ல. ஓகேங்களா, ஜீரோ நாலேஜ் தான் இருக்கு. அப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள், சாதாரண மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நல்லா படிச்சவங்க கேட்கக்கூடிய கேள்விகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இன்ட்ராடே ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், பாண்ட், ETF, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸெட்ரா நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. எது பண்ணலாம்? பிகினர்ஸா இருக்கும் ஏன் பண்ணணும்? ஒன்னும் சொல்றது இல்லைங்க. ஏன் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க அதை பத்தி ஏன் நீங்க தெரிஞ்சுக்கல? ஒரு வண்டி வாங்குறதால சரி, ஒரு பொருள் வாங்குறது சரி, வீட்டு சின்ன ஒரு கிளாஸ் வாங்குறதால சரி, நீங்க அனலைஸ் பண்ணி தானே வாங்குறீங்க. இந்த பொருள் நல்லா இருக்குமா, இந்த கம்பெனி தரமானதா, இல்ல இந்த விஷயங்கள் நல்லா இருக்கா, இது வாரண்டியா இருக்குமா, இது கேரண்டியா இருக்குமா, இதெல்லாம் பார்த்து தானே வாங்குறீங்க. அப்போ ஒரு ஸ்டாக்ஸையோ ஒரு ட்ரேடிங்கோ பண்றதுக்கு அப்படி பண்றீங்கன்னா, இது கரெக்டா தான் வருமா, இது கரெக்டா தான் வராதா அப்படின்னு ஏன் சார் அனாலிசிஸ் பண்ணல? ஏன் பண்ண மாட்டேறீங்க? யார் உண்மையான ட்ரேடர், யார் உண்மையான கத்து கொடுக்குறா, யார் உண்மையா ரியலிட்டி பண்றாங்க, இது ஏன் நீங்க பார்க்க மாட்டேறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்றத நீங்க தான் தீர்மானிக்கணும், மத்தவங்க தீர்மானிக்க கூடாது. நீங்க நல்லவங்க நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. உங்க வீட்டுல சொல்லிட்டு, இவன் ரொம்ப நல்ல பையன், இவன் சூப்பரான தங்கமான புள்ள சொல்லு, நீங்க என்னதான் விஷயம் அதை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? நான் நல்லவன் தான் அப்படின்னு மெயின்டைன் பண்றது உங்களுடைய ஆசைகளை தியாகம் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட சுத்த முடியாது, ஃப்ரெண்டு கிட்ட சேர மாட்டான்னு சொல்லுவாங்க வீட்லயே. அந்த நல்ல பேரை காப்பாத்துறதுக்கே வாழ்க்கை பூரா போயிடும். புரியுதுங்களா? ஆனா நல்லவன்றதே வேண்டாம், நம்ம கெட்டவனாவே இருந்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. கெட்டவனா இருந்துட்டா எந்த விதம் நம்ம கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ட்ரேடிங்லயும் எவனுக்கும் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு தெரியும் நான் யாருன்றது. ஓகேங்களா? எவனா அது பண்ணு, இது காட்டு, இது செய், நான் டெய்லியுமே காட்டிட்டு இருக்கேன். என்னோட மெம்பர்ஷிப்ல வந்து பாரு, டெய்லி மார்னிங் டெய்லி கிரீன்ல போய் பாரு. இன்ட்ராடே பண்ண முடியாது சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு நிறைய யூடியூபர்ஸ் என்னோட இன்ட்ராடே ஸ்கேல்பிங் பார்த்தா நான் வியந்து போறாங்க. இவன் மட்டும் எப்படி பண்றான், இவன் மட்டும் எப்படி என்ட்ரி லெவல் கொடுக்குறான், இவன் மட்டும் எப்படி டார்கெட் கொடுக்குறான் அப்படின்னு வியந்து போயிருக்கானுங்க. அவனுக்கு கன்ஃபியூஸா இருக்கானுங்க. ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியல. சார் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு ஒன்லி ஸ்கேல்பிங்ல மட்டும். ஸ்கேல்பிங் மட்டும் தான் பண்ணுவேன், அதுவும் 5 to 10 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன். அப்ப நான் எத்தனை லட்சம் தடவை, எத்தனை கோடி தடவை நான் பிராக்டிஸ் பண்ணிருப்பேன். பிராக்டிஸ் எவ்வளவு பண்ணிருப்பேன்? சும்மா நேத்து வந்துட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து உடனே சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஸ்கேல்பிங் பண்ண மாட்டாங்க. செல்லிங் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஸ்கேல்பிங் பண்ண முடியாது. புரியுதுங்களா? செல்லர் யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்கேல்பிங் பத்தி ஜீரோ நாலேஜ், ஸ்கேல்பிங் பண்ணவே முடியாது அவங்களால. இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ஸ்கேல்பிங் பத்தி தெரியாது. எட்ஜிங் பண்ணி ட்ரேட் பண்றாங்களா, அவங்களும் ஸ்கேல்பர் கிடையாது. அவங்களாம் சின்ன குழந்தைங்க. எப்படி சொல்றேன்னா, மேல ஒரு 50 பாயிண்ட், கீழே ஒரு 50 பாயிண்ட், 2 பக்கம் எட்ஜிங் பண்ணி விடலாம். கால் சைடு செல் பண்ணி விடுறதும், புட் சைடு செல் பண்றதா ஒரு விஷயம், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா பெரிய விஷயம். சார் அழகா இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ண போறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் என்ன செய்ய போறீங்க? நிப்டி ஃபிஃப்டில ஸ்டாக், வெயிட்டேஜ் ஸ்டாக் எடுக்க போறோம். 11 ஸ்டாக்ல ஃபில்டர் பண்ணி எது நல்லா இருக்கும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ண போறோம். அவ்வளவுதானே? இது குழந்தை கூட சொல்லுமே. ஸ்கேல்பிங் பண்ண முடியுமா? தில்லி வேணும் இல்லையா? உங்களுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் வேணும் இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கு சார். நிறைய விஷயத்தை பார்த்துட்டு தான் இங்க உட்காந்துட்டு இருக்கு. இன்ட்ராடே ஸ்கேல்பிங் த பெஸ்ட். ஸ்கேல்பிங் தான் உங்க வாழ்க்கையை மாற்றம். நீங்க நம்ப கட்டி போங்க. கத்திட்டு இருக்கவங்க கிட்ட போய் சேர்ந்துங்க. கத்திட்டு இருக்கவங்க கிட்ட போய் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஐ டோன்ட் கேர். நான் வாழ்க்கையில ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பேன். அந்த ஆண்டவன் எனக்கு துணை கொடுத்துட்டே இருப்பான். இந்த பிரபஞ்ச சக்தி ஆப் விட்டது எனக்கு எல்லா விஷயங்களும் கொடுத்துட்டே இருக்கும். சார் கும்பலா எது போகும், தனியா எது நிற்கும், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. கூட்டமா இருக்கிறதுக்கு பேர் என்ன, தனியா வேட்டையாடுறதுக்கு பேர் என்ன? நான் தனியா இருக்கேன் சார். ஐ ஆம் சிங்கிள். ஓகே, ட்ரேடிங்ல எந்த கூட்டணியும் கிடையாது நமக்கு. நம்ம தனியா இருக்கிறாள். நார்த் சைடு ஒதுக்கிட்டு சவுத்தே கலக்கிறாள். நீங்க முடிவு பண்ணுங்க யார் உண்மையான ட்ரேடர். தேங்க்யூ சோ மச். லைக் அவுட் சொல்லுங்க, மறந்துடாதீங்க.